ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை. வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாவு நல்லா புளிக்க விட்டுடலாங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா புளிச்சிட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை சூட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கல்லில் நல்லா தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம எப்பயும் ஊற்றுற மாதிரி தோசை மாவு சேர்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ தோசை நல்ல மொறுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தோசை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொறுன்னு கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.